21 வருஷங்களுக்கு முதல்ல, அதாவது 2 தசாப்தங்களுக்கு முதல்ல இலங்கைக்கு ஷாருக் கான் பயணம் செய்றாரு. அன்றைக்கு வந்து போன ஷாருக் கான் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்கு திரும்பவே இல்ல. கடைசியா ஷாருக் கான் இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்துல, அவரை படுகொலை செய்றதுக்காக அவரை இலக்கு வச்சு அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல ஒரு மிகப்பெரிய குண்டு தாக்குதல் கொழும்புல நடத்தப்பட்டிருந்தது. அன்றைக்கு போன ஷாருக் கான் இன்றைக்கு வரைக்கும் கொழும்புக்கு இலங்கைக்கு திரும்பவே இல்ல. ஆனா 21 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு இந்த மாதம் ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் கலந்து கொள்றதுக்காக அவர் வருவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மில்லியன் கணக்கில் இதுக்காக செலவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா கடைசி நேரத்துல ஷாருக் கான் அறிவிக்கிறார், இந்த நிகழ்ச்சியில என்னால கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி. உத்தியோகபூர்வமான காரணம் சொல்லப்பட்டிருந்தது. தனிப்பட்ட விஷயங்களுக்காக இதுல கலந்து கொள்ள முடியாது என்றதை ஷாருக் கான் அறிவிச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு சமூகத்துல பேசப்படுற விஷயம் என்று சொன்னா, 2004 ஆண்டு சம்பவத்தை ஷாருக் கான் மறக்காம இருக்கிறார் என்றது. தன்னை படுகொலை செய்யறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சியை யாராலையும் மறக்கவே முடியாது. ஷாருக் கான் இந்த சம்பவத்தை ஏன் மறக்கக்கூடாது, நாங்க ஏன் மறக்கக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். 2004 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டெம்டேஷன் என்று சொல்லப்படுற ஒரு நிகழ்ச்சி, ஒரு டூர் மாதிரி பாலிவுட் நட்சத்திரங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது இசை நிகழ்ச்சின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு டூர், ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே அந்த டெம்டேஷன் என்ற நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. ஆசிய நாடுகளிலையும் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இலங்கையிலையும் நடத்தப்படணும்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கிற சிங்கள ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பாதியே சினிமா தான். அதுவும் இந்திய சினிமாவுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பாலிவுட் நட்சத்திரங்கள்னு சொன்னால் ஷாருக் கான் மாதிரியான ஒரு நபர் வந்து இலங்கைக்கு வர்றார், பிரதிசிந்தா வர்றதா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரியங்கா சோப்ரா, ஆசிஃப் அலி கான் மாதிரியான மிக பிரபலமான நட்சத்திரங்களில் எல்லாம் இதில் கலந்து கொள்றாங்கன்னு சொன்னால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு வர்த்தகமும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து டெம்டேஷன் இலங்கையிலையும் கொழும்புலையும் ரேஸ் கோர்ஸ் ஸ்டேடியம்ல ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் ஏற்பாடு செய்யறதுன்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டிருந்தது. டிக்கெட் எல்லாம் விற்பனை செய்து முடிவுக்கு வந்திருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் முடியுது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா அந்த நாள் தெரிவு செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. என்ன சொன்னா, ஒரு பௌத்த பிக்குவினுடைய இலங்கையில அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்த பிக்குகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்க தெரிவு செய்திருக்கிற அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி என்றது கங்குடவேல தேரருடைய, கங்குடவேலன்னு சொல்லப்படுற ஒரு தேரருடைய அவர் இறந்த தினத்தை குறிக்கிற நாள். அதுக்கு முதல் ஒரு வருஷத்துல தான் அவர் உயிரிழந்திருந்தார். 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட இருந்த நாளை வந்து இந்த ஷாருக் கான், பாலிவுட் நட்சத்திரங்கள் இந்த டெம்டேஷன் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக தெரிவு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. கங்குடவேல தேரரினுடைய மரணம்ன்றதும் ஒரு சர்ச்சையானது. அவர் ரஷ்யாவில் உயிரிழக்கிறார், ஹார்ட் அட்டாக் காரணமாக தான் உயிரிழந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஒரு பகுதி தேரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு நடத்தி இருக்கிற படுகொலை என்ற மாதிரியும் ஆதாரம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கதையும் கூட சொல்லப்பட்டிருந்தது. அது வேற கதை. எப்படியா இருந்தாலும் இந்த பௌத்த பிக்குவினுடைய நினைவு தின நாளில் எப்படி இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை இசை நிகழ்ச்சி இவங்க நடத்த முடியும் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதும் ஷாருக் கான் ஒரு கடிதத்தை, ஒரு அறிக்கையை வந்து பௌத்த தேரர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். எங்களால் இந்த நிகழ்ச்சி வந்து ரத்து செய்ய முடியாது. மற்ற நாடுகளையும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். வேறு இடங்களையும் இதை நடத்த வேண்டியிருக்கு. என்னால் இலங்கைக்கு கொடுக்க முடியுமான திகதி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மட்டும்தான். ஒன்று இதை ரத்து செய்யலாம். இந்த ரத்து செய்யறதுக்கு நாங்கள் விரும்பல, இதை நடத்துறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் என்னால் வந்து இந்த நாளில் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். வேணும்னு சொன்னால் அந்த பௌத்த பிக்குவை நினைவு கூர்ந்து, நிகழ்ச்சி ஆரம்பமாகிறதுக்கு முதல்லையே அந்த பௌத்த பிக்குவை நினைவு கூர்ந்து நாங்கள் ஒரு அஞ்சலியை செலுத்தினதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம், இதை குழப்பாதீங்க ப்ளீஸ் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கையை, ஒரு கடிதத்தை வந்து ஷாருக் கான் பௌத்த பிக்குகளுக்கு அனுப்பி வச்சிருந்தார். எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் சரி பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட, இலங்கையில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறதுன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய அனுமதியும் தேவை, பௌத்த பிக்குகளினுடைய அனுமதியும் தேவைன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சம்பவம் கூட. எப்படியா இருந்தாலும் திட்டமிட்ட மாதிரி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வருது. இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரசிகர்கள் கூட்டமாக வர்றதுக்கு ஆரம்பிச்சு கொண்டிருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் சொன்ன பௌத்த பிக்குகள், 200க்கும் அதிகமான பௌத்த பிக்குகள் கொழும்புல கூடி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பகல் நேரத்தில், இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறதுக்கு ஒரு சில மணித்தியாலங்கள் இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு போராட்டம், பேரணி நடத்தப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த போராட்டமும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. திட்டமிட்ட மாதிரி நிகழ்ச்சி வந்து ரேஸ் கோர்ஸ் விளையாட்டரங்கில் ஆரம்பமாகுது. மிகப்பெரிய ஒரு சன நெரிசல், பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரியா இரவு 11:30 ஷாருக் கானும் பிரியங்கா சோப்ராவும் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு
மிகப்பெரிய சத்தம் கேட்குது. எல்லாருமே நினைச்சிருக்கிறாங்க பட்டாசு கொளுத்தப்பட்டிருக்கு, ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கலாம், கொண்டாடுற மாதிரி ஏற்கனவே பட்டாசுகள் கொளுத்தப்பட்டிருந்தது, அப்போ கூட்டத்திலிருந்தும் பட்டாசு கொளுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நினைச்சாலும் கூட இல்லாத ஒரு தாக்குதல் என்றது உறுதி செய்யப்படுது. அவசரமாக அந்த மேடையில் இருந்த பாலிவுட் நட்சத்திரங்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு உடனடியாக அடுத்த ஃப்ளைட்லேயே இந்தியாவுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுறாங்க. இதில் 2 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. ஸ்டேஜ் இருந்தது, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு இடையிலான தூரம் வெறும் 6 அடி மட்டும்தான். இந்த தாக்குதல் துல்லியமா நடத்தப்பட்டிருக்குமா இருந்தா இன்றைக்கு பிரியங்கா சோப்ரா, பிரித்தி சிந்தா, ஐசிஃப் அலி கான், ஷாருக் கான் இவங்க யாருமே உயிரோட இருந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. எல்லாருடைய நினைவு தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த தாக்குதல் துல்லியமா நடத்தப்படலை. அப்படியா இருந்தாலும் 2 பேருடைய உயிர்கள் இதில் காவு கொள்ளப்பட்டது. 22 வயதான ஜெயசுந்தர் என்று சொல்லப்படுற ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். 1.5 வருஷங்களுக்கு முதல்ல தான் அவர் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக ஒரு ஊடகத்தில் இணைஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னும் 25 வயதான திலானி மகேஷிகான்னு சொல்லப்படுற ஒரு பெண், 2 மாத கர்ப்பிணியா இருந்த பெண்ணுடைய உயிரும் காவு கொள்ளப்படுது. கிட்டத்தட்ட 20 பேர் இந்த தாக்குதலில் காயமடைகிறாங்க. இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 21 வருஷங்கள் கடந்திருக்கு. ஷாருக் கான் இந்த சம்பவத்துக்கு பிறகு இலங்கைக்கு வருவார், அது எல்லாத்தையும் மறந்திருப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு கெசினோ ரிசோர்ட்டை திறக்கிறதுக்காக ஷாருக் கான் கலந்து கொள்ள போறார். மில்லியன் கணக்கில் இதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. மிக பிரம்மாண்டமா பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கான விளம்பரங்கள் பிரசுரமாகி இருந்தது. செய்தி ஊடகங்களில் செய்திகள் கூட வெளிவந்திருந்தது. இலங்கையில் இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தமிழ் சிங்களம் சொல்லி எல்லா மொழிகளை பேசக்கூடிய மக்கள் மத்தியிலையும் ஷாருக் கானை பார்க்கறதுக்காக தூரத்தில் இருந்தாவது நாங்கள் ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஷாருக் கான் அறிவிக்கிறார், தனிப்பட்ட தவிர்க்க முடியாத எதிர்பாராத காரணங்கள் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஷாருக் கான் அறிவிக்கிறார். அவர் உத்தியோகபூர்வமாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிற காரணம் இதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ரசிகர்கள் மத்தியில் இல்லாட்டி இந்த செய்தி வழி வந்திருக்கிற ஊடகங்களுக்கு கீழே அந்த செய்திக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் 2004ஆம் ஆண்டில் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை ஷாருக் கான் இன்னும் மறக்கல என்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்திருந்ததையும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சுது. ஷாருக் கான் இந்த சம்பவத்தினால இலங்கைக்கு வராமல் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. என்று சொன்ன இலங்கையில் பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்தியாவினுடைய மிக பிரபலமான நபர்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள், ஹாலிவுட் நட்சத்திரங்கள் உட்பட பல நபர்கள் இலங்கைக்கு அண்மை நாட்களில் விஜயம் செய்திருக்கிறாங்க. மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொல்லி சல்மான் கான் வந்திருந்தார். மிக பிரபலமான நபர்கள் அண்மை நாட்களில் வந்திருக்கிறாங்க. மோகன்லால் இலங்கைக்கு வந்திருக்கிறார். துல்கர் சல்மான் பொது வழியில் நடமாடின காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். சினேகா வந்திருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவினுடைய மிக பிரபலமான நபர்கள் இலங்கைக்கு பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படவும் முடியாது. ஆனால் ஷாருக் கான் 2004ஆம் ஆண்டு சம்பவத்தை கடைசி வரைக்கும் மறந்திருக்க மாட்டார்ன்றதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா 21 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த குண்டு தாக்குதல் என்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மர்மம், அன்சோல்டு மிஸ்ட்ரியாவே இருந்து கொண்டிருக்கு. இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே கைது செய்யப்படலை. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு பல சந்தேகங்கள், ஊகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. 50 பேரை கொண்ட ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலேயே ஒரு கிழமைக்குள்ளேயே 50க்கும் அதிகமானவர்கள்ட்ட சாட்சியங்கள், வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த குண்டு தாக்குதல் நடத்தினவர்கள் இவர்களா இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்பட்ட மாதிரியான ஒரு சில நபர்களினுடைய ஓவியங்கள் கூட வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா யாருமே நேரடியா சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி கைது செய்யப்படவும் இல்லை. அதுக்கு பிறகு சுனாமி அனர்த்தம் நடந்திருந்தது. மக்களுடைய கவனமும் வேற திசையை நோக்கி திரும்பி இருந்தது. இந்த விசாரணைகளுக்கு என்ன நடந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேரடியா குற்றம் சாட்டுறார். எதிர்கட்சிகள் பிக்குகளை பின்புலமாக கொண்டிருக்கிற எதிர்கட்சியால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சொல்லி ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்கு பின்னால் இருக்கிறார் சொல்லி பேரை நேரடியாக சொல்லாம அரசியல்வாதிகள் மேல, பிக்குகளை பின்புலமாக கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி மேல அந்த காலத்தில் ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா அம்மையார் நேரடியாக குற்றம் சாட்டி இருந்தார். விடுதலை புலிகள் இதை செய்திருக்கலாம் சொல்லி ஒரு சிலரால சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் சந்திரிகாவினுடைய இந்த கருத்துன்றது விடுதலை புலிகளால இந்த தாக்குதல் நடத்தப்படலை என்றதை மறைமுகமா சொல்ற மாதிரியான ஒரு கருத்தா இருந்தது. ஆனா பௌத்த தேரர்களும் இந்த மாதிரியான பிக்குகளும் முன்வைச்ச குற்றச்சாட்டு சொன்னா எங்களுக்கும் இதுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, இது விடுதலை புலிகள் அமைப்பால் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல் என்று சொன்னாலும் அதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. இப்ப ஆட்சியில
ஷாருக் கான் வராமல் விட்டதுக்கான காரணம் அதுதானா, பாதுகாப்பு பிரச்சனையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஷாருக் கானால அந்த சம்பவத்தை இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அந்த படுகொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்த நபர்கள் இன்றைக்கும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஷாருக் கான் வர இருக்கிறார்ன்ற செய்தியை பார்த்து சில நேரங்களில் சிரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.